இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பார்த்துட்டோம். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? அது கிளியராக புரிஞ்சுதா? அது புரிஞ்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு அதிலே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்லேயே உங்களுக்கு சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். அதனால் அதை வச்சு இப்போ மற்றதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டில் பார்த்துட்டோம். எப்படி சப்ஜெக்ட் பிரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதை போய் இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்டேஜான வேர்புக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ வேர்ப் சப்ஜெக்டை நம்ம ஹீரோ அப்படின்னு வச்சுருக்கோம். ஒரு படம் அப்படின்னா அதுக்கு ஹீரோ மெயின் கேரக்டர். ஸோ ஹீரோ மெயின் கேரக்டர் அப்படின்னா ஹீரோ பவர்ஃபுல்லான கேரக்டரை காமிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் வேணும் இல்லையா? அதுதான் வெர்ப். அப்போ வேர்ப் வில்லனாக இருக்கணும். கரெக்டு தானே? ஹீரோ இருந்தால் அந்த படத்தில் கண்டிப்பாக யார் இருக்கணும்? வில்லன் இருக்கணும். வில்லன் தான் பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்க முடியும். ஏன்னா வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஹீரோவை நம்ம எப்படி காமிக்க முடியும்? சூப்பர்மேனாக காமிக்க முடியும் இல்லையா? அப்போ வெர்பு இல்லை அப்படின்னா ஹீரோ அங்கே டம்மி பீஸ் ஆயிடுவாங்க. சரியா? ஹீரோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வெர்பு இருந்தால் தான் சப்ஜெக்ட் அங்கே பவர். வேர்ப் இல்லைன்னா அங்கே சப்ஜெக்ட் டம்மி பீஸ் தான். ஸோ வேர்ப். இப்போ ஹீரோவும் வில்லனும் இருந்தாலே போதும் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் சென்டென்ஸாக கிடைக்கும் நமக்கு. அதாவது சப்ஜெக்டும் வெர்பும் இருந்தாலே நமக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் நமக்கு கிடைச்சிரும். நமக்கு ஒரு படத்தில் ஹீரோவும் வில்லனும் இருந்தாலே போதும் ஒரு கதையை நகர்த்தி என்ன பண்ணிடலாம்? கொண்டுட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ எப்படின்னு பார்ப்போமா? சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க. டாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் கவனிச்சிங்களா? டாக் பாக்ஸ். இதில் டாக்ன்றது சப்ஜெக்ட், பாக்ஸ்ன்றது வேர்ப். ஸோ டாக் சப்ஜெக்ட், பாக்ஸ் வேர்ப். இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். முடிஞ்சிருச்சா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போமா? பேர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னு வச்சுக்கலாம். இதுலேயும் பேர்ட்ஸ்ன்றது சப்ஜெக்ட், ஃப்ளைன்றது வேர்ப். ஸோ இதுவும் கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது எல்லாத்தையும் இந்த வேர்ப் எல்லாத்தையும் ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாருங்கள், ஒரு ஆக்ஷன் நடக்குதா? பாக்னா குறைக்கிறது, அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஃப்ளைனா பறக்கிறது, அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ ஆக்ஷன் வேர்ப். முடிஞ்சிச்சா? அப்போ சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தாலே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடச்சிரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு படத்தில் ஹீரோ இல்லாமல் கூட படம் எடுக்க முடியும். ஆனால் வில்லன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? படம் எடுக்கவே முடியாது. அப்போ சப்ஜெக்ட் இல்லாமல் கூட நம்மளால் சென்டென்ஸ் எழுத முடியும். வேர்ப் இல்லாமல் என்ன வராது? சென்டென்ஸே வராது. வேர்ப் நெசசரி. வேர்ப் இல்லைன்னா சென்டென்ஸ் எழுதவே முடியாது. ஓகேவா? சப்ஜெக்ட் இல்லாமல் கூட நம்மளால் சென்டென்ஸ் எழுத முடியும். வேர்ப் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? சென்டென்ஸ் எழுத முடியாது. அப்போ ஹீரோ இல்லாமல் படம் எடுக்கலாம். ஆனால் வில்லன் இல்லாமல் படம் எடுத்தோம் அப்படின்னா படம் பவர்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வெர்பு வேணும் சென்டென்ஸில். இப்போ இதுவே நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்னென்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. போய் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேருந்து சென்டென்ஸ் மட்டும் பார்க்கலாம். பி பேஷண்ட். ஓகேவா? பி பேஷண்ட் அப்படின்னு போட்டோம்னா இதில் பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ப். ஓகேவா? டேக் கேர் சொல்லுவோம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா டேக்ன்றது வேர்ப். ஸோ இங்கே எது இல்லை? சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் இல்லாமல் சென்டென்ஸ் வரும். ஆனால் வேர்ப் இல்லாமல் சென்டென்ஸ் வராது. ஓகேவா? சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தாலே கம்ப்ளீட் சென்டென்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ அது மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா சென்டென்ஸ்? எப்பயுமே படத்தில் ஹீரோவும் வில்லனும் மட்டும் இருந்தால் படம் நல்லா இருக்காது. நிறைய கேரக்டர்ஸ் வேணும் இல்லையா? கேரக்டர்ஸ் நிறைய இருந்தால் தான் படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அடுத்து போகலாமா? அடுத்து ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் குறிக்கணும்னா எஸ்ன்னு குறிக்கணும். வேர்ப் குறிக்க வீன்னு குறிப்போம். ஆப்ஜெக்ட் ஓன்னு குறிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஜெக்ட்னா ஜென்ரல் மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் நம்மளால் எந்த பொருளெல்லாம் பார்க்க முடியுமோ, எதெல்லாம் நம்மளால் டச் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதானே ஆப்ஜெக்ட்னா நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். அது எதுவாக இருந்தாலும் சரி, பர்சனாக இருந்தாலும் சரி, திங்காக இருந்தாலும் சரி, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஏதோ ஒன்று. பர்சன், திங், ஏதோ ஒன்று.
அப்போ அதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாம். ஐ லைக் ஐஸ்கிரீம். ஓகேவா? இதில் ஐன்றது சப்ஜெக்ட், லைக்ன்றது ஆக்ஷன் வேர்ட். ஸோ வேர்பு. ஐஸ்கிரீம்ன்றது பொருள் தானே, நம்ம நல்லா சாப்பிடுவோம்ல, அதுதான். அப்போ அது ஆப்ஜெக்ட். ஸோ ஐஸ்கிரீம் வாட், என்ன சாப்பிட்ட அப்படின்னா அது ஐஸ்கிரீம், அது ஆப்ஜெக்ட். ஸோ வாட்ன்ற கொஷினுக்கும் ஹூம்ன்ற கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஐ ஹாவ் ரிட்டன் அ நாவல். ஸோ இங்கேயும் ஐ சப்ஜெக்ட், ஹாவ் ரிட்டன் வேர்ப், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. வேர்ப் எ நாவல். புக்கில் தானே எழுதியிருப்பாங்க இல்லையா, எழுதி இது மாதிரி தானே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இது ஆப்ஜெக்ட் கிளியராக புரிஞ்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு ஆப்ஜெக்டில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிஓ அப்படின்னு ரெண்டு இருக்குது. சரியா? ஸோ சிங்கிளாக ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்னு குறிச்சிட்டு போயிடலாம். இதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும், ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும். ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஒன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு குறிக்கணும், இன்னொன்று என்னன்னு குறிப்போம், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு குறிக்கணும், ஐஓ டிஓ. இப்போ இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹூம்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். யார்? அப்போ இங்கே யார் இருப்பா? பர்சன் ஏதாவது இருப்பாங்க. சரியா? டைரக்ட் ஆப்ஜெக்ட் வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? திங்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகேவா? அப்போ வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது புரிஞ்சதில்ல? இங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், அங்கேருந்து நம்ம படிச்சுக்கலாம். He gave me a pen. சரியா? இதில் he சப்ஜெக்ட், gave verb, action word. இது ரெண்டும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இதுவும் ஆப்ஜெக்ட் மீ, a pen ஆப்ஜெக்ட். இது மீன்றது வந்து ஹூம்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுது, அதனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பென்ன்றது வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுது, அதனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஹூம்னு ஆன்சர் பண்ணால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், வாட்னு ஆன்சர் பண்ணால் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. போனோன்னா நம்ம மைண்ட் எதை யோசிக்கும்? ஐஸ்கிரீமை பற்றின்னு தானே யோசிக்கும். ஐஸ்கிரீம் யார் செஞ்சால் நான் யோசிச்சுட்ருப்போம். ஸோ அந்த பொருள் மேலே தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த பொருளை தான் டைரெக்டாக யோசிப்போம். ஸோ டைரெக்டாக யோசிக்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அந்த செய்கிற பர்சன் அப்புறம்தான் அவர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? எதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கிறோமோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதை யார் செஞ்சான்றது அப்புறம் அடுத்தது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ மை ஃபாதர் asked me a question. இதில் மை ஃபாதர் சப்ஜெக்ட், ஆஸ்க்டு verb, மீன்றது யார் அப்படின்றதுக்கு ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ கொஷின்றது என்ன கேட்டார் ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐஓ டிஓ. ஓகேவா? எல்லா சென்டென்ஸுமே ஃபஸ்ட்டு ஐஓ வரும் அப்புறம் தான் டிஓ வருமா அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு டிஓ வந்து கூட ஐஓ வரும், சில இடத்துல மாறி வரும், நம்ம பேசுகிறத பொறுத்து, நம்ம எழுதுறத பொறுத்து. சரியா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்கிற விஷயத்தில் எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணுன்றது நம்ம தாட். இப்போ நீங்கள் வந்து இது ராமாயணத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்குது. ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட வந்து சீதையை பார்த்துட்டு வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவர் சொன்ன தாட் வந்து கண்டேன் சீதையை, சீதையை கண்டேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சீதையைன்னு முன்னாடி சீதாதேவியை போட்டோம் அப்படின்னா அங்கே ராமருக்கு என்னாச்சோன்னு டவுட் வந்துடும் அப்படின்றதுக்காக வெர்பை தூக்கி முன்னாடி போட்டு கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது, எதை முன்னாடி போடணும் எதை பின்னாடி போடணுன்றது நம்ம தாட். ஸோ அங்கே அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நான் இங்கே வேறு ஒரு சென்டென்ஸ் போடுறேன் பாருங்கள்.
I sent a card to my brother. இங்கே ஐ சென்ட் மை பிரதர் எ கார்டு அப்படின்னாலும் கரெக்டு தான். ஆனால் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா ஐ சென்ட் எ கார்டு டு மை பிரதர் அப்படின்னு எழுதியிருக்கேன். டு மை பிரதர் யாருக்குன்றதை பின்னாடி போட்டிருக்கேன். ஸோ ஐ சப்ஜெக்டு, சென்ட் வேர்பு, என்ன பொருள் அனுப்பிச்சனோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? கார்டு வாட் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு மை பிரதர் யாருக்கு, ஹூம் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஐஓடிஓ ஓகேவா? இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இப்போ இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அடுத்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ இது என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அந்த சென்டென்ஸை விட்டு எடுத்துட்டிங்கன்னா மீனிங்கே தராது, சுத்தமாக மீனிங் வராது. ஓகேவா? சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட்டு வேர்பும் இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய வேலை யாருது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும், கம்ப்ளீட் மீனிங் தரும். இப்போ நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டை தூக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன சென்டென்ஸ் என்ன சொல்ல வரீங்கன்னு யாருக்குமே புரியாது. இப்போ ஆல்ரெடி பார்த்த சென்டென்ஸே ஒன்று வச்சுக்கலாம். சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? சென்னைன்றது சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்றது காம்ப்ளிமெண்ட். இப்போ இதை எடுத்துருவோம். சென்னை இஸ் என்னது தெரியல இல்லையா? ஸோ இதை எடுத்துட்டா இங்கிட்டு இங்கே மீனிங்கே தெரியாது. ஆனால் இது பாருங்கள், த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்றது மீனிங் நமக்கு புரியும். ஓகேவா? இதை எடுத்துட்டிங்கன்னா இது வேஸ்ட்டு. இதுக்கு அங்கிட்டு என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒன்று போடணும், இல்லைன்னா மொத்தமாக காலி ஆகிடும். ஸோ காம்ப்ளிமெண்ட் வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும். காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து வேஸ்ட். ஒரு காமெடி படத்தில் வந்து காமெடியன் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை காமெடியே மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை காமெடி படம்னு எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி தான் காம்ப்ளிமெண்ட். அது காமெடி ஃபில்ம் மாதிரி. காமெடி மிஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே படத்தில் ஒன்றுமே இல்லை, வேலை காலி. ஓகேவா? இப்போ நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பி, அதாவது பீன்றது பி வேர்பை குறிக்கும். பி வேர்ப்ஸ் பிகம், look, feel, grow, see, taste, smell, appear, begin, behave, remain. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா இதெல்லாம் வெர்பு. சரியா? இது ஃபுல்லாகவே வேர்பு. இதெல்லாம் வேர்பாக வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் தான் வரும். அதாவது சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கும். அவ்வளோதான் இதோட சென்டென்ஸோட ஃபார்ம். இதை தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும், கம்ப்ளீட் சென்டென்ஸாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா she looks happy. ஸோ சீன்றது சப்ஜெக்ட், லுக்ஸ்ன்றது வேர்ப், ஹாப்பின்றது காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஐ வில் பிகம் அ டாக்டர். ஸோ ஐ சப்ஜெக்டு, வில் பிகம் வேர்பு, டாக்டர்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இங்கே பிகம் வந்திருக்கா, இங்கே லுக்ஸ் வந்திருக்கா. ஸோ இதில் இருக்கா பாருங்கள், லுக் இருக்குது, பிகம் இருக்குது. ஸோ வந்துடுச்சா? அது வந்துச்சுன்னா அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? எஸ்விசி, சப்ஜெக்ட்டு, வேர்பு, காம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ சொல்கிறேன், அடுத்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கு, நேம், கால், திங்க், elect, find, prove, choose, appoint, consider, keep, struck,
paint, declare, approve. ஸோ இதெல்லாம் கவனிச்சிங்களா? இப்போ இதெல்லாம் வந்ததுன்னா இதோடது எஸ்விஓசி, அதாவது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வரும், அப்புறமா காம்ப்ளிமெண்ட் வரும். அதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ they elected him president. ஸோ ஓகேவா? தேன்றது சப்ஜெக்ட், எலெக்டட்ன்றது verb, ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட், பிரசிடென்ட்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆப்ஜெக்டை தொடர்ந்து வர்ற காம்ப்ளிமெண்ட் எஸ்விஓசி. ஓகேவா? இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா, reading makes him a perfect man. இதில் ரீடிங் சப்ஜெக்ட், மேக்ஸ் verb, ஹிம் ஆப்ஜெக்ட், எ பர்ஃபெக்ட் மேன்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஓசி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சரியா? காம்ப்ளிமெண்ட் புரிஞ்சுதா? காம்ப்ளிமெண்ட்டை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு டிப்ஸ் பார்ப்போமா? காம்ப்ளிமெண்ட்ன்றது ஜென்ரலாக பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் வரும். ஓகேவா? இது ஜென்ரல் ரூல். இது பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் வரும். இது ஜென்ரல். ஓகே, இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வேர்ட்ஸ் இவ்வளவே நம்ம மெமரைஸ் பண்ணோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி நம்மளோட ஃபீலிங். ஸோ காம்ப்ளிமெண்ட் நம்மளோட ஃபீலிங்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹாப்பி, சேட், காம், குவைட், இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்ட்னால் நம்மளால் தொட முடியும். இங்கே நம்ம ஃபீலிங்கெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? டச் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் டச் பண்ண முடியாத ஒரு விஷயம், நம்மளோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அடுத்து ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். ஸோ ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ லாயர், எது வேணாலும் சொல்லிக்கோங்க. அங்கே உங்கள் ப்ரொஃபஷனை மென்ஷன் பண்ணிங்கன்னா அது என்னவாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து உங்களோட பதவி, பொசிஷன். ஓகேவா? அதுவும் என்னது தான்? காம்ப்ளிமெண்ட் தான். பொசிஷன்றது நான் கேப்டனாக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ என்னோட பொசிஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கும் நான் அது என்னவா யூஸ் பண்ணணும்? என்ன தான் யூஸ் பண்ண முடியும்? காம்ப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் வந்தால் காம்ப்ளிமெண்ட், என்னோட ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அது காம்ப்ளிமெண்ட், என்னோட ப்ரொஃபஷனை சொன்னால் அது காம்ப்ளிமெண்ட், என்னோட பொசிஷனை சொன்னாலும் அது காம்ப்ளிமெண்ட் தான். ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது காம்ப்ளிமெண்ட்டோட வேலையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ லுக்ஸ் ஹாப்பி, இங்கே இருக்க நவுனை டிஸ்கிரைப் பண்ணுச்சு. ஐ வில் பிகம் எ டாக்டர், இங்கே டாக்டர் அப்படின்றது இந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட், இந்த பிரசிடென்ட் யாருன்னா அவன் தான் பிரசிடென்ட். ஸோ அவனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஏதோ ஒன்று எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட், அவன் வந்து பிரசிடென்ட்டு. ஸோ இவங்க எலெக்ட் பண்ணாங்க, ஆனால் யார்? அவனை அப்படின்னு மென்ஷன் பண்ணது இல்லையா? அவன் பிரசிடென்ட் ஆனான். ஸோ ஏதோ ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நவுனை வந்து காம்ப்ளிமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணது இல்லையா? ஸோ அட்ஜெக்டிவும் என்ன தான் பண்ணும்? நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். ஸோ அட்ஜெக்டிவ்ஸை போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அட்ஜெக்டிவ்ஸ் கம்பல்சரி எதில் தான் வரும்? காம்ப்ளிமெண்ட்டில் தான் வரும். ப்ரொஃபஷன், அட்ஜெக்டிவ், பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் வர்றது நம்மளோட பொசிஷன் எல்லாமே என்னன்னு சொல்லிடுவோம்? காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிடுவோம். இப்போ காம்ப்ளிமெண்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்து கடைசியாக ஒரு விஷயத்துக்கு போயிடலாமா? லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அர்ஜென்ட். அர்ஜென்ட் வந்து பேசிக்காக ஒரு சூப்பர் ஃபார்ம். எதோட ஃபார்ம்னா அட்வர்போட ஃபார்ம் தான். அட்வர்போட லேட்டஸ்ட் வேர்ஷனை தான் நம்ம அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் பேட்டர்னில் பிரிப்போம். ஓகேவா? இப்போ அட்வர்ப் என்னென்ன கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல? வென், வை, வேர், ஹவ், சேம். இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணனா அதை வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லிடும்.
ஓகேவா? இப்போ இன் 1998 we were the winners. ஓகேவா? ஸோ இன் 1998 அப்படின்றது அட்ஜெக்ட். வென் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுது. வின்றது சப்ஜெக்ட், வேர்ன்றது வேர்ப். இது பி வேர்ப். பி வேர்புக்கு அப்புறம் வந்ததுனால த வின்னர்ஸ் என்னது? காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? பி வேர்புக்கு அப்புறம் வந்ததுனால இதை காம்ப்ளிமெண்ட்னு பிரிச்சிருக்கும். ஸோ இது அட்ஜெக்ட். அதே இப்படி எழுதுவோம். இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 1947. ஸோ இந்தியான்றது சப்ஜெக்ட், காட்ன்றது வேர்ப், ஃப்ரீடம்ன்றது ஆப்ஜெக்ட், இன் 1947 அப்படின்றது அட்ஜெக்ட். இங்கே ஸ்டார்டிங்கில் வந்தது, இங்கே எண்டிங்கில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அட்ஜெக்ட்டு இந்த இடத்துல தான் வரும், இதுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிலாம் எழுத முடியாது. இப்போ காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வருது, வேர்புக்கு அப்புறம் வருது. இதுதான் அதோட பொசிஷன். சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு, முடிஞ்சிச்சுங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல அட்ஜெக்டோட பொசிஷன் ப்ராப்பரான பொசிஷன் கிடையாது. அட்ஜெக்ட் எந்த இடத்துல வேணாலும் போட்டு எழுதலாம், நம்மளால எழுத முடியும். உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னில் என்னென்ன கண்டுபிடிப்போம்னா சப்ஜெக்ட் கண்டுபிடிப்போம், வேர்ப் கண்டுபிடிப்போம், ஆப்ஜெக்ட் கண்டுபிடிப்போம். ஆப்ஜெக்டில் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிப்போம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹூம்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். சரியா? அடுத்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டில் சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட்டோட முடிஞ்சிடும். சில இது வந்து ஆப்ஜெக்ட்டும் காம்ப்ளிமெண்ட்டும் வர மாதிரி இருக்கும். அடுத்து அட்ஜெக்ட், கடைசியாக வந்து அட்ஜெக்ட் பார்த்தோம். அட்ஜெக்ட் வந்து வென், வேர், ஒய், ஹவ் இந்த 4 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணும். நான் வந்து சொல்லியிருக்கேன் அட்ஜெக்ட் வந்து அட்வர்ப் தான். ஸோ அட்வர்ப் என்னென்னலாம் அட்வர்ப் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக என்னென்னு குறிச்சிருவோம், அட்ஜெக்ட்னு குறிச்சிருவோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் வந்து பி வேர்புக்கு அப்புறம் வரும்னு சொன்னேன், ப்ரொஃபஷனாக இருக்கும்னு சொன்னேன், பொசிஷனாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது காம்ப்ளிமெண்ட்னு சொன்னேன். காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது நவுனை பற்றி பேசும். ஸோ நவுனை பற்றி பேசுகிற இன்னொரு விஷயந்தான் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது இதுதான். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் எக்ஸசைஸில் ஏதாவது நான் விட்டு போயிருந்தேன் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு இதுக்கான எக்ஸசைஸை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனல் இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye bye bye.